கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவன் நம் வாழ்வில் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிவதற்கு முன்பு நாம் அதை உணர்ந்திருக்க வேண்டும். Where is God in your life? How God is in your life? தேவன் என் வாழ்வில் எங்கே இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? அவர் என்னோடு எவ்விதமாக இருக்கிறார்? நாம் பல சூழ்நிலைகளில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் பலவிதமான சூழ்நிலைக்கு நடுவிலே நாம் பல எண்ண ஓட்டங்களுக்குள்ளே போகிறோம், உணர்வுகளுக்குள்ளே போகிறோம், ஏற்ற தாழ்வுகளுக்கு ஏறி இறங்கி கொண்டே இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் மாறாததாக ஒன்று இருக்குமானால் நான் தேவனோடு இருக்கிறது, தேவன் என்னோடு கூட இருக்கிறது, அதில் நான் எப்படி இருக்கிறேன்? சில நேரங்களிலே நமக்கு வரும் வியாதிகளில் அளவு சொல்வார்கள். சர்க்கரை அளவு, இதை வைத்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இரத்த அழுத்தத்தின் அளவு, இது சரியாக இருக்க வேண்டும், மேலும் கீழும் போகக்கூடாது. இப்படி சில அளவுகள் நம்முடைய சரீரத்திலே சொல்லப்படுகிறது. அது மேலும் கீழும் போகக்கூடாது, ஒரு சராசரியாக இருக்க வேண்டும். அதுபோல நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கு நடுவில் இந்த நாளிலே தேவனும் நானுமாக, அவர் என்னோடு, நான் அவரோடு எப்படி இருக்கிறேன்? எல்லாமே மாறும், மற்றது எல்லாமே மாறும். இந்த ஒரு விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை தான் கவனிக்க வேண்டும். அதற்கு முன்பு 18ஆம் அதிகாரம் 24 அப்போலோ என்கிற ஒரு மனுஷனை பற்றி நாம் பார்ப்போம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவல்லுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஒரு மனிதரை பற்றி வேத புத்தகமானது விவரங்களை கொடுக்குமானால் அதுல முக்கியத்துவம் இருக்கும். ஒருவரை பற்றி விவரங்கள் கொடுக்காமல் இருக்குமானால் அதை கூட நாம பார்த்திருக்கோம். எப்பவுமே நமக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் இருக்கும். யோபை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா யோபின் மனைவியை பற்றி அவர்கள் பேசின 1-2 விஷயம் மட்டும்தான் இருக்கும். அவர்கள் பெயர் கூட இருக்காது. ஆனால் சிலரை பற்றி நிறைய விவரங்கள் இருக்கும். வேதத்திலே பல அதிகாரங்கள் ஒரு நபரோட வாழ்க்கையை பற்றி சொல்லும். நான் தாவீதை பற்றி எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய ஒரு 100 நாட்களுக்கு 100 செய்திகளாக நான் பேசினேன். ஆபிரகாமை பற்றி பேசினேன். இங்கே இந்த அப்போலோ என்கிற ஒரு மனிதனை பற்றி சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ, ஒருவரை அடையாளப்படுத்தும் போது அவரை பல விதங்களிலே அடையாளப்படுத்தலாம். ரொம்ப உயரமானவர், அது கூட ஒரு அடையாளம் தான். அவருடைய உயரத்தை வைத்து சொல்லலாம், அவருடைய முக தோற்றத்தை வைத்து சொல்லலாம், அவருடைய நடை அல்லது பாவனையை வைத்து சொல்லலாம், கல்வியை வைத்து சொல்லலாம், அவருடைய ஐஸ்வர்யத்தின் அளவை வைத்து இப்படி நிறைய அடையாளங்களை ஒருவர் ஏதோ ஒரு வகையில பரவலாக அல்லது பிரபலமாக பேசுற அளவுக்கு வச்சிருப்பார். இங்க இந்த மனிதனை பற்றி சொல்லும் பொழுது ஆவியானவர் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். 25 அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆவியில் அனல் உள்ளவனாக, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவன், ஆனால் அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாக இருக்கிறானாம். நாம் ஆவிக்குரியவர்களாக தேவனுக்குரிய விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? பள்ளி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சில சப்ஜெக்ட்னா
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அவங்க ரொம்ப பிடிக்கும். அதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க ரொம்ப 100% அதுல நல்ல தேர்ச்சி பெறுவாங்க. They are very interested. They enjoy and they excel that particular subject. அப்போ தெரிஞ்சிடும், அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கணக்குல புலி அப்படின்னுவாங்க. அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவரு ரொம்ப விருப்பமா இருக்காரு, அது நல்லா படிக்கிறாரு, அதுல 100% அளவுக்கு அவரால் வெற்றி பெற முடிகிறது. இங்கே இந்த மனுஷனை பற்றி பார்க்கிற விஷயம், வேதாகமங்களில் அந்த மனுஷனோட அடையாளத்தை எதோடு சேர்க்கிறாங்க? வேதாகமத்தோட சேர்க்கிறாங்க. அடுத்தது 25 கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானம், மனம் திரும்பல் கேட்ட அந்த ஞானஸ்தானத்தை அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாக கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். இப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ரொம்ப நிறைய பேர் அந்த காலத்துல இருந்த மாட்டாங்க. அதனால ஆவியானவர் இவரை பத்தி ஒரு ஸ்பெஷல் நோட் கொடுக்கிறார் நம்மளுக்கு. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 12வது வசனம். அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், பாருங்களேன், அப்பல்லோ என்றவரை சார்ந்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு சபையிலே சொல்லும் அளவுக்கு அந்த அப்பல்லோ வேதத்திலே மார்க்கத்திலே தேறினவராக கொரிந்து சபையில், அதுவும் எந்த வரிசை பாருங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், அப்படியே ஒரு சாரார் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கிறார். அப்படியே 3 அதிகாரம் 3, 5, 6 வசனங்கள். பவுல் யார்? அப்பல்லோ யார்? அப்போ அப்பல்லோ ஒரு ஊழியக்காரராக வளர்ந்திருக்கிறார், கொரிந்து சபையிலே அறியப்பட்டிருக்கிறார். அப்படியே 4 அதிகாரம் 6வது வசனம். என்னையும் அப்பல்லோவையும் திஷ்டாந்தமாக வைத்து எழுதினேன். அப்போ ஒரு பேதுரு, பவுல் அப்படின்னு சொல்ற வரிசையிலே இந்த அப்பல்லோ, சரி, எப்படி இவரு அந்த முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் வரிசையிலே அடுத்து சொல்லப்படுகிற ஒரு நபராக அவர் இருந்திருக்கிறார்? ஏன்னா அவர் அடிப்படையிலேயே கர்த்தருடைய விஷயத்துல, அவருடைய மார்க்க விஷயத்துல, வேத வசனங்கள் விஷயத்துல ஆவல் உள்ளவராக இருந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம், இந்த உலகத்துல நமக்கான கடமை, வேலை, பொறுப்பு எல்லாமே இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய வசனங்களிலே ஆவலாக, கர்த்தருடைய வழியிலே ஆவலாக நாம் இருக்கிறோமா? இந்த அப்பல்லோ அப்படி இருந்ததுனால அவர் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனிங் பண்ண வேண்டிய அவசியத்துல அவர் இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர்கள் வரிசையிலே அடுத்த நபராக சொல்ற அளவுக்கு அந்த நபர் இருந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய வேலை அல்லது நம்முடைய பொறுப்புகள், இந்த உலகத்தின் கடமைகளுக்கு நடுவுல வேத வசனத்தின் மேல எவ்வளவு ஆவலா இருக்கிறோம்? குறிப்பாக வேத வகுப்புக்கு வருகிறவர்கள் வேத வசனங்களின் மேலே ஆவலாக இருப்பவர்கள் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் நமக்கு தான் தெரியும், நாம் உண்மையிலேயே வேத வசனத்திலே ஆவல் உள்ளவர்கள், தினமும் வேத வசனத்திலே ஆவல் உள்ளவர்கள். மற்ற சபை தொழுகை மாத்திரம் ஒருவேளை வந்து போகிறவர்களை விட வேத வகுப்புக்கு வருகிறவர்கள் ஒரு கூடுதல் பிரயாசம் அதுக்காக எடுக்கிறோம். அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அனுதினமும் நாம் பண்ணி இருக்கிறோம். அனுதினமும் இந்த வேத வசனங்களில இது அடுத்த ஸ்டெப் நம்ம வளரணும் இல்லையா? இந்த அப்பல்லோ என்கிற ஒரு மனுஷன், ஒரு யூதன், அவரு கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு ஆவியிலே அனல் உள்ளவளாக இருந்திருக்கிறாராம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 3வது வசனம்.
இந்த யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்கள் இதே மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது அடுத்த சாப்டர்ல நம்ம தான் படிக்க போறோம். அதோடு கூட அவங்க நிறுத்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கையே வாழ்ந்துனே இருக்கிறாங்க. இவங்க நாம இப்ப இருக்கிற கரண்ட் ஒரு கிறிஸ்தவ உலகத்துல யாரையாவது ஒப்பிடலாம்னு சொன்னா இந்த பெந்தகோஸ்தே மக்களை ஒப்பிடலாம். பெந்தகோஸ்தே மக்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா அவங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட்டதாக நினைச்சு வாழ்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. நான் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப வாங்குறது இல்ல. நான் குடிக்காரனா இருந்தேன், இப்ப நான் குடிக்கிறது இல்ல. எனக்கு கெட்ட பழக்கம் இருந்தது, இப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டேன். அப்போ அவங்க ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப உறுதியா வேற இருப்பாங்க. நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், சரியான சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம கிட்ட இந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒரு விஷயமானது புதிதாக கிறிஸ்துக்குள் வருபவர்களுக்குன்ற சப்ஜெக்ட் மாதிரி ஒதுக்கிடுறோம் கிறிஸ்து சபையில பொதுவாக. ஆனால் நீங்கள் அப்படியா? ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கையிலே நான் இன்னும் அடுத்த கட்டம், அடுத்த ஒரு வளர்ச்சியை நான் அடைகிறவனாக இருக்க வேணும். அப்படி அடைகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த மனம் திரும்புதல்ல சரியா புரிஞ்சு வளர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இங்க அப்போலோவை பத்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஆவியிலே அனலுள்ளவனாக, warmness in your spirit, ஆவியிலே அனலோடு கூட, கர்த்தருக்குரிய விஷயத்திலே கவனமாக, கர்த்தருடைய மார்க்கத்துல அவர் வழியில நடப்பதுல அவருக்கான விஷயம்னா அந்த பிரெஃபரன்ஸ் முதல்ல கொடுக்கிற ஆளா, அப்படி அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 26வது வசனம். கேட்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமா, ஏன்னா அவர் அறிந்தது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை அறிந்திருந்தார். கர்த்தர் வருவார், மேசியா வருவார் அப்படின்ற செய்தி மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் என்னெல்லாம் அறிந்தாரோ அதுல ரொம்ப வைராக்கியமா இருந்திருக்கிறாரு. அனலோடு கூட அவர் நடந்திருக்கார். இப்ப அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, தேவனுடைய மார்க்கம். இந்த இடத்துல சொன்னது என்னன்னா, கிறிஸ்துவின் சபையினோட உபதேசங்கள் அவருக்கு தெரியல. கிறிஸ்துவுக்குள்ளான பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அதுல நடக்கணும்ன்றது அவருக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அவருக்கு ஏன் அப்படி தெரியலன்னு சொல்லி. ஒரு காரணம் என்னன்னா, அவர் அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்து அங்கிருந்து இப்பதான் எபேசுக்கு வர்றார். அதனால அவருக்கு ஒரு வழி தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்கள ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற இவர்கள் சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். 27 ஏற்றுக்கொள்ளும்படி தர்க்கம் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இவர்கிட்ட. தேவனுடைய மார்க்கத்தை விவரித்து காண்பித்தார்கள் அப்படின்ற ஒரு இடத்துல அதற்கு அதை கேட்டு அதற்குள் கீழ்ப்படிந்த ஒருவராகவும் அது உள்ளவே இருக்கிறார். அந்த இடத்துல விவரம் பெருசா இல்லை, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கர்த்தருடைய மார்க்கத்தை அறிந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்திலே இருந்த ஒருவர் இப்பொழுது கிறிஸ்துவின் மார்க்கத்தை அறிந்து இவர்கள் அவனுக்கு உபதேசித்த உடனே அதை ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அதனாலதான் கொரிந்துவிலே பேசப்படும் ஒரு நபரா இருந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு அடுத்து சொல்லுகிற ஒரு நபராகவும் இந்த அப்போலோ இருந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கையில இந்த பரபரப்பான உலகம், போட்டி நிறைந்த ஒரு உலகம், நாம் உழைத்து பிழைக்கிறதுலே ரொம்ப கடினமான வாழ்க்கையை, சவால்களை, நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பதிலே நம்ம இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதுல கர்த்தருடைய வேதத்தின் மேல நமக்கான ஆவல் எப்படி இருக்கிறது? தேவனுடைய வழியில நடப்பதை பற்றிய தெளிவு, வைராக்கியம் நமக்கு எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருடைய விஷயத்திலே ஆவியிலே எவ்வளவு அனலுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? ஒரு மத கடமையை, ஒரு சடங்காச்சாரமான ஒரு கடமையை செய்வது போல நாம் இருக்கிறோமா? காலத்தை பார்த்தால் நம்முடைய விசுவாசமானது எந்த அளவிலே வளர்ந்திருக்கிறது? காலத்தை பார்த்தால் நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை கர்த்தருடைய வழியிலே வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் செய்திருக்காங்க.
நாம் யாரையாவது ஆதாயம் பண்ணும்படி, அவர்கள் இயேசுக்கு ஆதாயம் பண்ணும்படியான முயற்சி செய்கிறவர்களா நாம் இருக்கிறோமா? அவர் பாருங்க, இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு 28ஆம் வசனம் நல்லா கவனிச்சோம்னா, வந்த பின்பு இயேசுவே கிறிஸ்து என்று கிருபையினாலே இவரும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டார். அதனால கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வித்தியாசமா இருக்கு. எபேசுவிலே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு எபேசியர் நிருபத்துல இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல மென்ஷன். ஏன்னா எபேசுவில இவங்க இருக்கிறாங்க. கிருபையினாலே விசுவாசிகளான அந்த கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் உதவியாக இருந்தான். நாம் விசுவாசிகளுக்கு, கவனிங்க, நாம் விசுவாசிகளுக்கு அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்துல வளருவதற்கு உதவியாக நான் இருக்கிறேனா? என்னோடு சக விசுவாசியா இருக்கிறவர்கள், நான் யாரோடு தினந்தோறும் இருக்கிறேன், பழகிறேன், நடக்கிறேன், அந்த விசுவாசியா இருக்கிற ஒரு நபருக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவதற்கு என்னோட உறவு, என்னோட பேச்சு, என்னோட பழக்கம் அவளுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? நாம் அப்படி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், வசனத்தின் அறிவுல வளர்ந்துட்டு இருக்கிறோம், பக்தி முயற்சிகள் நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உலகத்துல இருக்கிறவர்களுக்கு முன்னால நாம் வித்தியாசம் காட்டிடலாம். ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், உலகத்தார் இருள்ல இருப்பாங்க. நம்ம கிட்ட கொஞ்சமாவது வெளிச்சம் இருந்தா கூட உலகத்துக்கும் நமக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிடும். அது பெருசு இல்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு நடுவில் சக விசுவாசிக்கு நான் அவர்கள் ஆவிக்குரிய விஷயத்திலே வளருவதற்கும் விசுவாசத்திலே அவர்கள் பலனடைவதற்கும் நான் பிரயோஜனமான ஆளா இருக்கிறேனா? அப்படி நான் இருக்கணும். நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொள்ளணும். ஒருவரை ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பலப்படுத்தணும். அதுக்காக தான் நாம சபையாக கூடி வருகிறோம். இப்படி கூடி வர்றதோட நோக்கமே ஒருவர் விசுவாசத்திலே பலனடைவதற்காக. அதற்கேற்றாற் போல நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும், நம்முடைய விஷயங்கள் இருக்கணும், நம்முடைய பகிர்தல் இருக்கணும். இதுல நம்ம கான்சியஸா இருக்கணும். இந்த அப்பல்லோ அப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸ், அந்த அன்னைக்கு ஒரு இன்ஃபுளுன்சரா இருந்திருக்காரு. இன்னைக்கு இன்ஃபுளுன்சர் யூடியூப்ல சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வெரி குட் இன்ஃபுளுன்சர். கொரிந்துவிலே ஒரு சாரார் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அப்பல்லோவை சேர்ந்தவங்கன்றாங்க. இந்த இடத்துல அவர் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு பிறகு பார்த்தோம்னா யூதர்கள் இடத்துல தர்க்கம் பண்றார். இதான் சரி. அப்போ அவர் எதை சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறாரோ அதுல வைராக்கியமா பேசுற ஆவியில அனல் உள்ளவராக அவர் இருக்கிறார். அது அவர்கிட்ட நல்லா தெரியுது. இப்பொழுது 19ஆம் அதிகாரம். இருக்கையில் சில சீஷரை கண்டு எபேசு பட்டணம், இந்த எபேசு பட்டணம் பற்றி குறிப்பு சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்கங்க. இந்த எபேசு பட்டணம் என்பது ஆசியாவின் அணிகலன், ஜுவல் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆசியாவினுடைய ஒரு நகைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அணிகலன் அப்படின்னா எபேசு பட்டணம். அடுத்தது ரோமாபுரி மாகாணங்களிலே இந்த எபேசு ஒரு தலைநகரம், கேபிட்டலா இருந்திருக்கு அன்னைக்கு. அடுத்தது இந்த எபேசு ஒரு வணிக நகரம், ட்ரேட் சென்டர், அது வணிக நகரம். அடுத்தது எபேசுவிலே ஒரு துறைமுகம் இருக்கிறது, அதனால இட் இஸ் a port city, அது துறைமுக பட்டணம். எபேசுவில அன்னைக்கு இருந்த உலக அதிசயங்கள் 7 ஒன்றாகிய ஆர்டிமிஸ் என்கிற ஒரு டெம்பிள், அன்னைக்கு உலக அதிசயங்கள் குறிச்சிருக்காங்க. அதுல ஆர்டிமிஸ் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருந்திருக்கு, கோயில். அதனாலேயே நிறைய பேரு எபேசுக்கு வருவாங்களாம். அதனால ரொம்ப ஜனம் நிறைய, பணம் நிறைய, பாவமும் நிறைய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், பாருங்களேன் எப்படி ஸ்டேட்மெண்ட் எபேசு சொல்ல வேண்டியதாகுது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் எபேசு மக்களை சொல்றாரு, மரித்தவர்களாயிருந்து we were dead in sin and iniquity.
அக்கிரமும் பாவம். ஏன்னா அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணமா இருந்திருக்கிறது. நிறைய டூரிஸ்ட் வந்து போகிற பட்டணமா இருந்திருக்கிறது. ஒரு பெரிய கோயில் அங்க இருந்திருக்கிறது. பண புழக்கம் அங்க இருந்திருக்கிறது. வியாபாரிகள் வந்து போகிற இடமாக இருந்திருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க பாவங்கள் பெருகும். அடுத்த வசனம், நீங்கள் முற்காலத்துல இவ்வுலக வழக்கம், அங்க ரொம்ப பிரபலமாக இந்த உலக வழக்கங்களின் மேல கவனமா இருந்திருக்காங்க. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அப்ப எபேசு பட்டணம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். எபேசு பட்டணத்துக்குள்ள பவுல் வராரு. அந்த பட்டணம் இப்படிதான் இருந்திருக்கு. அக்கிரமங்கள்ல, பாவங்கள்ல, செத்த மனிதர்களால், பிசாசனுடைய செயல்பாடுகளிலே உற்சாகமாக வாழ்கிறவர்களாக, கீழ்ப்படியாமைக்குள்ளே தேவனற்றவர்களைப் போலவே அவர்கள் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு பட்டணத்துக்குள்ளே கொஞ்சம் பேரு விசுவாசிகளாகவும் இருந்திருக்காங்க. அப்படி வந்த உடனே அங்க ஒரு 12 பேர் விசுவாசிகளா இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்த ஆவி உண்டென்பதை கேள்விப்படவே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்தானம் என்று கிறிஸ்துவுக்குள் ஒருவர் பெறும் பொழுது பரிசுத்த ஆவி என்பதை அவங்க கேள்விப்பட்டுருவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கிறிஸ்துக்குள்ள ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவாங்க. அப்போ ஒரு பெயராகவே அவர்கள் உச்சரிப்பதை கூட அவங்க கேட்டிருப்பாங்க. அடுத்தது, முதல் நூற்றாண்டில பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவதுண்டு. ஆனா இவங்க யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றாங்க. அதனால இவங்களுக்கு பரிசுத்த ஆவி என்னன்னே கேள்விப்படவே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அவங்க பதில் சொல்றாங்க 19ஆம் அதிகாரம் 3. எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசிகள் ஆவதற்கு மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானன் கொடுத்தாரு. நீங்க அதை தான் பெற்றீங்களா? அப்ப மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்து மரித்த பிறகு பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற வேண்டும். அப்ப நம்ம இப்படி பிரிச்சுக்கலாமா? சிம்பிளா, யோவான் ஸ்நானன் கொடுத்தது மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். கிறிஸ்துக்குள் ஒருவர் பெறுவது விசுவாசிகளாகி பெறும் ஞானஸ்தானம். இவர்கள் விசுவாசிகள் ஆகி ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்றது கிறிஸ்துக்குள்ள. அங்கே மனம் திரும்பலுக்காக ஞானஸ்தானம் பெறுவது என்பது யோவான் ஸ்நானகன் காலத்துல அது மட்டும்தான் அங்க பிரையாரிட்டியா இருந்தது. இங்கே அவர்கள் விசுவாசிகளாக வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ அந்த மக்களுக்கு இவங்க மனதிற்கு ஏற்றதை பெற்றோம்னு சொன்னதுனால 5ஆம் வசனத்துல அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் என்பது என்ன, அந்த விசுவாசம் உள்ளது என்ன அப்படின்றதெல்லாம் அந்த இன் பிட்வீன்ல நிச்சயமா பவுல் அங்க அவங்களுக்கு போதிச்சிருப்பார். நீங்க பெற்ற ஞானஸ்தானம் இப்படிதான், இந்த நோக்கம்தான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீங்க விசுவாசிகளாகி அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இதை என்ன ஞானஸ்தானம், அது உள்ள என்ன நடக்குது, நீங்க அந்த தண்ணிக்குள்ள ஏன் முழுகுறீங்க, கிறிஸ்துவோடு கூட அடக்கமாவறீங்க, அவரோட எழுந்திருக்கிறீங்க, இதெல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணிருக்கணும். அப்போ அவங்க அதை கேட்ட உடனே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த இயேசுவின் நாமத்தினாலே என்பதை அப்படியே எழுத்தின்படியாகவே புரிந்து கொண்டு ஒரு கூட்டத்தார் ஞானஸ்தானம் ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது இயேசுவின் நாமம் என்று சொல்லி மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே என்பது அவர் அதிகாரத்தினாலே அவர் சொன்னபடியாக, அதான் அதனுடைய அர்த்தம். அதை குறித்து நாம் தனியா பிறகு பார்த்துக்கலாம்.
இங்கே அவர்களுக்கு இயேசுவின் அதிகாரத்தினாலே சொல்லப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுத்தார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் அப்போ கிறிஸ்துக்குள்ள பெறுகிற ஞானஸ்தானமானது, பாவ மன்னிப்புக்கென்று பெறுகிற ஞானஸ்தானமானது அந்த பரிசுத்தாவினுடைய செயல்பாட்டை சொல்லுகிற ஒரு ஞானஸ்தானம். அது பரிசுத்தாவி நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தாவினாலே நாம் கழுவப்படுகிறோம். இதெல்லாம் சொல்லி எடுக்கிறது தான் இங்கே கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானமா இருக்கிறது. ஆனா யோவான்ஸ்நானம் கொடுக்கும் பொழுது அந்த சப்ஜெக்டே வராது. மனம் திரும்புங்கள், மேசியா வருகிறார், கிறிஸ்து வருகிறார், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரால் நாம் ரட்சிக்கப்பட போகிறோம், இவ்வளவுதான் சப்ஜெக்ட் அங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பாவ மன்னிப்பும் பெறும் பொழுது கிறிஸ்து என்ன செய்தார், அவருக்குள் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், அவர் சிலுவையிலே அறையப்பட்ட நோக்கம் என்ன, அந்த தண்ணீருக்குள்ள ஏன் நாம் முழுகுகிறோம், இதெல்லாம் இந்த ஞானஸ்தானத்துல பாவ மன்னிப்புக்கு எடுக்கிற ஞானஸ்தானத்துல சொல்லப்படும். நமக்கெல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப நாம கூட நாம் எடுத்த ஞானஸ்தானத்தை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் மனச, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த அந்த தினத்தை கொஞ்சம் போய் அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் நின்று உங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுச்சிங்க இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் அந்த ஞானஸ்தானத்தை நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உதாரணத்துக்கு திருமணமானவர்களை இப்படி கேட்பாங்க, உங்க மேரேஜ் டே அன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அதையும் கேட்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா அன்னைக்கு நிறைய போராட்டம், இல்ல நிறைய சவால்கள், நிறைய பிரஷர், அவங்க நிறைய விஷயங்களை அன்னைக்கு எதிர்கொண்டு இருந்திருக்கலாம். சிலருக்கு நல்ல நினைவுகள், மகிழ்ச்சி, அந்த வெகுமதிகளால் உண்டான ஒரு பெருமிதம், அதெல்லாம் கூட இருந்திருக்கலாம். இப்ப நீங்க உங்க மனதை நீங்க அப்படியே பின்னால போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு தண்ணீரிலிருந்து எழுந்த பொழுது உங்கள் மனம் எப்படி இருந்தது, உங்களோட கமிட்மெண்ட் எப்படி இருந்தது, நீங்க என்ன மாதிரியான நோக்கத்துல நீங்க கல்யாணத்தை விட்டுட்டு வந்துருங்க, ஞானஸ்தானம் தொட்டிக்கிட்டு வாங்க. அப்போ உங்க மனசு எப்படி இருந்தது? உங்களை பத்தி யோசிங்க. நீங்களா ஞானஸ்தானம் எடுக்கணும், அம்மா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நீங்க பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போறேன், அப்படிலாம் வந்தோம்ல, அந்த தண்ணீருக்குள்ள முழுகணும் இல்லையா? அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவங்க கீழ்படிச்சிட்டாங்கல்ல. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை இப்ப நாம நினைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் போகலாம். அந்த வார்த்தையை நாம் ஒருவேளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கூட இந்த ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லிய ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த ரோமருக்கு அவர் சொல்றாரு பாருங்களேன், அதுக்கு ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்குது. அது அவரே சொல்றாரு. 1 முதல் வாசி. ரோமர் 6. அப்போ அவங்க மனோபாவம் எப்படி இருந்திருக்கிறது? அதிகமான கிருபை. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாமே கிருபை தான். அன்னைக்கெல்லாம் உடனே தண்டனை வந்தது, நெருப்பு வந்தது, அழிவு வந்தது, ஆக்கினை வந்தது, நியாயத்திற்கு உடனே வந்தது. இப்ப எல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, எல்லாம் கிருபை தான். அப்படி இந்த தேவனுடைய கிருபைய அபரிமிதமாக புதிய ஏற்பாட்டுக்குள்ள பார்த்தவங்க கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கிருபை பெருகுகிறது இல்லையா, நம்ம இப்ப ரொம்ப பெரிய கிருபைக்குள்ள இருக்கிறோமா இல்லையா, அதனால பாவங்கள் செய்தாதான் இப்ப உடனுக்குடன் தண்டனை வர்றது இல்லைல்ல. அப்ப கிருபை பெருகுறதுனால பாவத்துல இருந்தா ஒண்ணும் பெருசா பிரச்சனை இல்லையே அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இதை பற்றி என்னதான் சொல்றீங்க? கிருபை பெருகுகிறது அப்படின்றதுனால பாவத்துல இன்னும் தொடர்ந்து இருக்கலாம் என்று நீங்க சொல்றீங்களா, அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டுதான் அவர்கள் பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை இப்பொழுது சொல்லி காமிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம், அதான் நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்கல்ல, எப்படி நீங்க கிருபை பெருகுதுன்னு சொல்லி பாவத்தை கண்டினியூ பண்ணலாம், இந்த பாவத்தை நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்க போவீங்க, எப்படி நீங்க தொடரலாம்? அப்ப உங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கு, இல்ல இப்ப ரொம்ப கிருபை இருக்கு, தேவன் ரொம்ப கிருபையா இருக்கிறாரு பாருங்களேன், அழிக்கலையே, தண்டிக்கலையே, நீங்க சொல்ற மாதிரி இந்த பாவம் என் வாழ்க்கையில இருந்தா கூட எனக்கு இன்னும் பெருசா தண்டனை வரவே இல்லையே அப்படின்னு இவங்க நினைச்சுட்டே இருக்கிறாங்களாம். அந்த ரோமா கிறிஸ்தவர்களுக்கு
ஞானஸ்தானத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு ரிப்பீட்டேஷன் பண்றாரு, அங்க திரும்ப சொல்லி காண்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் அனைவரும் அங்கே அந்த எபேசுவிலே இருந்தவர்கள் நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற யோவான் சான் கொடுத்த ஞானசானத்தை பெற்றோம், பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படவில்லை. அவங்களுக்கு அந்த டீட்டெயில் சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் பெறும் ஞானசானத்தை பற்றி அங்கே போதித்து அவர்களுக்கு அவருடைய அதிகாரத்தின்படியான பாவ மன்னிப்புக்கான ஞானசானத்தை பவுல் கொடுத்தார். இங்கே இவர்கள் கிறிஸ்துக்குள்ளதான் ஞானசானம் பெற்ற வாழ்ந்து இருக்காங்க ரோமாபுரியிலே சபையாக. ஆனால் அவர்கள் தாங்கள் பெற்ற ஞானசானத்தை பற்றி மறந்துட்டாங்க. அதுக்குள்ள அங்கிருந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த வாழ்க்கையோட குவாலிட்டியை அவங்க மறந்துட்டாங்க, அந்த வாழ்க்கையோட நோக்கத்தை அவங்க மறந்துட்டாங்க. இப்ப நாம படிச்சோம்னா ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் நம்முடைய ஞானஸ்தானத்திலிருந்து அந்த நோக்கத்தை கரெக்டா பிடிச்சுக்கிட்டு நடக்கிறோமான்றத இப்ப சிந்திக்கலாம். இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒண்ணு. இரண்டாவது, 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான வாழ்க்கை வாழும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்க ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரண சாயலில், இப்பதான் கவனிக்கணும், நான் சொல்ல வந்த வார்த்தை இங்கதான் இருக்கு. மரண சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுந்த சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த சாயல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவோடு அவர் மரண சாயலில் இணைந்தோம். எப்ப தெரியுங்களா? மரண சாயல்ல, கிறிஸ்துவுடைய மரண சாயல்ல நாம இணைஞ்சோம் நாம் மனம் திரும்பின போது. அந்த மரண சாயல்ல இணைந்து அவரோடு சிலுவையிலே அறையப்பட்டோம். வசனம் சொல்லுது, நீங்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டீர்கள். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவனை கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார்னு பவுல் நல்ல ரொம்ப தெளிவா தன் ஞானஸ்தானத்திலிருந்து அவரோடு அறையப்பட்டதிலிருந்து தன் வாழ்க்கையை கரெக்டா புடிச்சுன்னு போறார். நாம் எடுத்த ஞானஸ்தானத்துல கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றோம், கிறிஸ்துவோடு அறையப்பட்டோம், அந்த மரண சாயல்ல அவரோடு இணைந்தோம். பிறகு என்ன சாயல்? அடுத்த சாயல் உயிர்த்தெழுந்த சாயல்ல இணைந்து எழுந்தோம். அங்கிருந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழணுமா? இப்ப இந்த சாயல் என்பதை அடுத்ததாக நாம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மரண சாயலில், பிறகு உயிர்த்தெழுந்த சாயலில், தண்ணிலிருந்து எழுந்துமா இல்லையா? அதுக்கு அடுத்ததாக சாயல்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம்? ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது மனம் திரும்பி நம்முடைய உள்ளான மனுஷன் அவரோடு சிலுவையிலே அறையப்படும் பொழுது மரண சாயலிலே தண்ணீருக்குள்ளே அடக்கமானோம், தண்ணிலிருந்து எழுச்சோம், உயிர்த்தெழுந்த சாயல்ல தண்ணிலிருந்து எழுச்சோம். பிறகு இந்த சாயல் என்பது எப்படி என் வாழ்க்கையில தொடர்ந்து இருந்திருக்கணும்னா, கிறிஸ்துவின் சாயல்ல நான் அந்த புதிய வாழ்க்கைய தொடர்ந்து வாழ வேண்டிய ஆள். அதான் என் நோக்கமே. கிறிஸ்துவின் சாயல்ல நான் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கணும். அந்த எபேசு மக்கள் விசுவாசிகளா இருந்தாங்க. அந்த அப்பல்லோ பாருங்களேன், யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றதுக்கு ஆவியில அனலா இருந்திருக்கிறாரு. கர்த்தருடைய மார்க்கம் அன்னைக்கு அவருக்கு என்ன தெரியுமோ, யோவான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அதே மாதிரி இவர் இன்னொரு பக்கம் போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. கிறிஸ்துவுள்ள வந்துட்ட உடனே கர்த்தருடைய வழிய கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி யூதர்களுக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நாம கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்தோமே, ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டப்படுது? எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? எபேசு. இப்ப நாமெல்லாம் கிறிஸ்துக்குள்ள சரியான ஞானஸ்தானம் தான் பெற்றவர்கள் தான். இப்ப நம்மளை பார்த்து என்ன கேட்கலாம்? நீங்கள் கிறிஸ்துக்குள்ள பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் பெற்றீர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கேட்ட அந்த கேள்விதான் இப்ப நம்மள கேட்கலாம். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? கிருபை பெருகுகிறது என்பதனாலே நீங்கள் அந்த கிறிஸ்துவின் சாயல்ல வளராமல் இருக்கிறீர்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினால் அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு, கிறிஸ்துவின் சாயல்ல வளரணும். அதுக்காக தான் நாம இந்த ஞானஸ்தானத்துல மரண சாயல்ல இணைந்தோம், உயிர்த்தெழுந்த சாயல்ல எழுந்தோம், பிறகு கிறிஸ்துவின் சாயல்ல வாழணும். இவ்வளவுதான். அதுக்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை உணர்த்த, நம்மை நடத்த, வசனங்களை நமக்கு புரிய வைக்க, இப்படி கிறிஸ்துக்குள்ள நாம் இருக்கிறோம். சரி, இப்போ எபேசியர் மக்கள் பார்க்கலாம். அந்த 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் வசனம். அல்லாமலும் அவர்கள் ஞானஸ்தானம் பாவ மன்னிப்பு கண்டு பெற்று விட்டார்கள். அது அல்லாமல் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அன்றைக்கு அந்த வரங்களை அப்போஸ்தலர்கள் கை வைத்து கொடுப்பது என்பது வழக்கமா இருந்தது. அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். இப்போ எழுதுறவங்க எழுதுங்க, 2 காலமா பிரிச்சுக்கங்க. யோவான் ஞானஸ்தானம், பக்கத்துல இன்னொரு காலம் கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். யோவான் ஞானஸ்தானம் 1, தண்ணீரில் முழுகுதல். கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் தண்ணீரில் முழுகுதல் ஒண்ணுதான். 2, ஆயத்தம் செய்வதற்கானது, ப்ரிப்பரேஷன். யோவான் ஞானஸ்தானம் ஆயத்தம், இட்ஸ் ப்ரிப்பரேஷன். அது ஏன்னா கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், அதுக்காக. இந்த பக்கம் இந்த ஞானஸ்தானமானது பர்ஃபெக்ஷன், ஒரு பூரணத்தை நோக்கிய ஞானஸ்தானம். 3வது மனம் திரும்புதல். யோவான் ஞானஸ்தானத்துல மனம் திரும்புதல், கிறிஸ்துவில விசுவாசம் உள்ளவர்களாகி. 4வது மனம் திரும்புதலுக்கான அழைப்பு போதிக்கப்பட்டது. மனம் திரும்புதலுக்கான அழைப்பு போதிக்கப்பட்டது. இந்த பக்கம் சுவிசேஷத்துக்கான அழைப்பு அல்லது கீழ்ப்படிதலுக்கான அழைப்பு போதிக்கப்பட்டது. 5வது கிறிஸ்து மேசியா என்று போதிக்கப்பட்டது யோவானால். இந்த பக்கம் கிறிஸ்து ரட்சகர் என்று போதிக்கப்பட்டது. 6வது பாவ அறிக்கை செய்யப்பட்டது. யோவான் ஞானஸ்தானத்துல பாவ அறிக்கை செய்யப்பட்டது. இந்த பக்கம் விசுவாச அறிக்கை செய்யப்பட்டது. இயேசு தேவனுடைய குமாரன், விசுவாச அறிக்கை செய்யப்பட்டது. 7வது எந்த நாமமும் சொல்லப்படவில்லை, இந்த நாமத்தினாலே அந்த நாமத்தினாலே அப்படின்றது யோவான் ஞானஸ்தானத்துல கிடையாது. இந்த பக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. அடுத்தது பாவ மன்னிப்புக்கென்று, இந்த பக்கமும் பாவ மன்னிப்புக்கென்று தான். அந்த ரெண்டுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாவ மன்னிப்புக்கென்று, ஆனா எங்க வந்தா கிடைக்கும்? கிறிஸ்துக்குள்ள வந்தாதான் கிடைக்கும். இங்க கிறிஸ்துக்குள்ள எடுக்கும் பொழுது பாவ மன்னிப்புக்கென்று தான். அந்த பாயிண்ட்ல மாற்றமே கிடையாது. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தமாக இல்லை. இந்த இடத்துல யோவான் ஞானஸ்தானத்துல பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தமாக அங்க அவர்களுக்கு இல்லை. ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டார். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, என்னுடைய புரிதல், நான் கிறிஸ்துக்குள்ள வந்து ஆரம்ப நாட்கள்லயே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இந்த பார்வை தான் எனக்கும் இருக்கிறது. என்னன்னா, கிறிஸ்துவின் சபை அல்லாத மற்ற எந்த பிரிவினரையும் நான் யாராக பார்க்கிறேன்னா, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்ற மனம் திரும்பியவர்களாக நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவின் சபை அல்லாத மற்றவங்க எல்லாமே அவங்க எல்லாமே தேவனற்றவர்கள், அவங்க இருள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் யார் சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர்கள் யோவான் ஸ்நானகன் ஊழியத்துல எப்படி ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கைய அவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்தானத்தை போதித்து அவர்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்ற வேலை நம்முடைய வேலை. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவ சபையில நீங்க உலகெங்கும் பாத்தீங்கன்னா we focus on more of the denomination people தான். ஏன்? அவங்க யோவான் ஸ்நான ஞானஸ்தானத்தை பெற்ற மாதிரி ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்கிறாங்க. ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கையை வாழறாங்க. அவங்களுக்கு வேத வாக்கியங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர்களை அப்படியே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, எப்படி அப்பல்லோவை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சேர்த்து கொண்டு
தேவனுடைய மார்க்கத்தை போதித்த உடனே அவர் ரொம்ப ஈஸியா அழகா கீழ்படிஞ்சிட்டார். அதனால நமக்கெல்லாம் ஒரு சுலபமான ஒரு பொறுப்பு வேலை இருக்கிறது. நம்முடைய ஏற்கனவே மார்க்க பிரிவினையில் இருக்கிற உறவுகள், நண்பர்களை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு டீச் பண்ணணும். அவங்களை டீச் பண்ணி அவங்கள இந்த கிறிஸ்துவின் மார்க்கத்தை சொல்லி கொண்டு வரணும். அது அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நம்ம செய்யலாம், அவங்க வர்றது வராது அப்புறம் அவங்க இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம், முடிவு பண்ணிடுறோம், ஐயோ அவங்க அதுல பயங்கரமான விசுவாசி, அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நம்ம கிட்டலாம் வரவே மாட்டாங்க. இல்ல, நீங்க முயற்சி பண்ணணும். நம்ம அந்த முயற்சியை செய்யணும். அதுக்கப்புறமா உலகத்துல இருக்கிற இந்த வேதத்தை அறியாத மக்களுக்கு கூட நாம சத்தியத்தை சொல்றது அடுத்த கட்டமா வச்சுக்கலாம். இப்போ இந்த சம்பவத்தில் 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கிறோம். முதலாவது, அப்பல்லோ என்கிற ஒரு மனுஷன், அவன் கர்த்தரை அறிந்த விதத்தில் ஒரு வைராக்கியம், ஒரு டெடிகேஷன், ஆவியிலே அனலுள்ள ஒருவராக இருந்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் உபதேசத்திலே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய ஆவியிலே அந்த அனல், அந்த வைராக்கியம் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது? 2வது விஷயம், அவங்கள பார்த்து கேட்டாரு, நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அவங்க பதில் சொன்னாங்க, சரியான ஞானஸ்தானம் போதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அது அவங்க. இப்ப நம்ம, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றீர்களே, அதை பற்றி நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறீர்களா? அந்த கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றதோட அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல இருந்து உங்கள் தொடர்ச்சியான வாழ்க்கை நீங்க எப்படி வாழுறீங்க அப்படின்னு நம்மள கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஞானஸ்தானத்துல நாம் கீழ்ப்படிந்த பொழுது கிறிஸ்துவோடு கூட நம்முடைய அவர் மரண சாயல்ல நாம் இணைந்தோம். பிறகு அவர் உயிர்த்தெழுந்த சாயல்ல எழுந்தோம். பிறகு அந்த கிறிஸ்துவின் சாயல்ல அவரை தரித்து கொண்டவர்களாக நாமும் அவர் சாயல்ல வளரணும். அவ்வளவுதான். இப்ப நாம கிறிஸ்துவின் சாயல்ல படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கிறோமா? இதுதான் நம்ம கேள்வி. இந்த நோக்கத்துக்கு தான் கிறிஸ்து நம்மளை அழைத்தார், தேவன் நம்மளை அழைத்தார். தன் சொந்த குமாரனுடைய பூரண வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல வளர்ச்சியை நான் அடையணும் அப்படின்றதுதான். அதுக்காக தான் எனக்கு இவ்வளவு கடிதங்கள், நிருபங்களை வைத்து போதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள்ள நாம் வளருவதற்காக. காலத்தை பார்த்தால் கிறிஸ்துவின் சாயல்ல எந்த அளவுக்கு நாம் வளருகிறோம், அதை பற்றிய கவனம் எனக்கு எவ்வளவு இருக்கிறது? மனம் திரும்பிய வாழ்க்கை வாழ்ந்த அப்பல்லோவுக்கே அவ்வளவு ஆவிலே அனல், வைராக்கியம், சாதுரியவானாக அந்த வேத வசனங்களிலே அவன் இருந்திருப்பானால் நாம இந்த சத்தியத்தை நல்ல பகுத்து கேட்டு எத்தனை வருஷங்கள் இந்தியாவிலே மிகவும் பிரபலமான முக்கியமான ஒரு நபரிடத்துல கற்றுக்கொண்டு வளருகிற ஒரு சபையாக இந்த சபை இருக்குமானால், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் எப்படிப்பட்டவர்களாக வளர்ந்திருக்கணும் அவரவர்கள் சிந்திப்போம். இப்போ ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு கூட நாம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, நீங்களும் தேவனும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள எப்படி இருக்கிறோம், அந்த ஒன்றில் மாத்திரம் நம்ம கவனமா இருந்தா போதும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு போய் துதிக்கிறாப்பா. அந்த எபேசுவிலே பவுல் வந்தபோது அவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருந்தது, எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அவர்கள் பரிசுத்தாவியை கேள்விப்படாமலே இருந்திருக்கிறார்கள். நாங்களோ பாப மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவே இருக்கிறோம் என்பதை 1000 முறை கேட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக இருக்க எங்களை இன்னும் சுத்திகரியும், எங்களை பலப்படுத்தும். இதோ நாங்கள் அந்த ஆக்கெல்லாம் பிரிஸ்கா போல எங்களை சுற்றியுள்ள மார்க்க பிரிவினையாரை அன்புடன், சமாதானம், சாந்தத்துடன் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களை அநேகரை ஆதாயப்படுத்த உதவி செய்யும். இதோ இந்த சத்தியமானது இருதயத்துக்குள்ளே நுழைந்து அது வேலை செய்யும் என்பதனால் சொல்லுகிற வேலை எங்களுடையதப்பா. அதை சொல்வதற்கான தைரியத்தையும் வாஞ்சையையும் எங்களுக்கு தான். எங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனாலே நாங்கள் இதை செய்ய வேண்டுமே, அப்படி ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதாக பலப்படுத்தும். நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.